Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Roman Meal. இன்னைக்கு நம்ம ஒரு vegetarian starter தான் பார்க்க போறோம். Usually non-veg kebab சாப்பிட்டிருப்போம். ஆனா soya chunks வச்சு ஒரு kebab தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல செய்ய போறேன். சோ வாங்க வீடியோக்கு போலாம். இந்த kebab செய்யறதுக்கு நான் சின்ன soya chunks இருக்கும் இல்லையா, ரெண்டு வெரைட்டி இருக்கும், பெருசும் இருக்கும் சின்னதும் இருக்கும். நான் இந்த சின்னதை எடுத்து சுடு தண்ணியில ஒரு 2 hours ஊற வச்சிருக்கேன். நல்லா அது ஊறின பிறகு நம்ம இப்படி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வந்து இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். அதில் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து மின்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தான் நம்ம வந்து இந்த கபாப்ஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ சுத்தமாக தண்ணி இல்லாமல் இதை பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் பெரிய சோயா சங்க்ஸ்லேயே இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து சின்ன சோயா சங்க்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவை மாற்றிக்கோங்க. இப்போது நம்ம சோயா சங்க்ஸ் புழிஞ்சு எடுத்துட்டோம். இதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கோஸாக வந்து இதை வந்து மின்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம சோயா சங்க்ஸ் நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது கூட ஆட் பண்ணுறதுக்கு மசாலாஸ் அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பிடி அளவுக்கு புதினா இலை, அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு மல்லி இலை, ஜிஞ்சர் கார்லிக், அதே மாதிரி 2 பச்சை மிளகாய் எடுத்து இதையும் நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம மின்ஸ் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸில் மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தேவையான அளவு உப்பு, அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம அப்போவே அரைச்சி வச்ச புதினா, மல்லி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் மைதாவும் ஆட் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த சோயா சங்க்ஸை நல்லா மசாலாவோட இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி மட்டும் ஆட் பண்ணவே வேண்டாம். ஏன்னா அந்த சோயா சங்க்ஸில் இருக்கிற அந்த ஈரப்பதமே வந்து, ஏன்னா நம்ம அதை ஊற வச்சுருக்கோம், சுடுதண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும், இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இப்போ நான் இதை வந்து சின்ன ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதை வந்து தட்டி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஷேப்ஸில் நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு ஃப்ரைங் பேன் வச்சு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெய் சூடானோடனே நம்ம ஒவ்வொரு கெபாப்ஸாக இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதை தீஞ்சிரும். இப்போது நம்ம கபாப்ஸ் எல்லாம் ஒரு சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம வந்து திருப்பி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். அகெயின் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அழகான ஒரு கலர் கிடைக்கும் இந்த மாதிரி கபாப்ஸ்க்கு. ஸோ ஒவ்வொன்றா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம கபாப்ஸ் 2 சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம சோயா சங்க்ஸ் கபாப் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.